ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வணக்கம்யா. வணக்கம்யா. வணக்கம் தம்பி. 1.5 வருடங்களுக்கு பிறகு இன்னைக்கு வந்து ஒரு vlog பண்ண போகிறோம். நம்மால் கூட இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. இப்படி இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு காலையில் கிளம்புறோம். ரொம்ப நாள் கழிச்சு கிளம்ப போகிறோம். ஆல்ரெடி புட்டெல்லாம் வச்சு வீட்லேயே அனுப்பிச்சி விட்டாங்க. பங்காளி மளிகை எடுத்து இருக்கியா? எங்க டேய் நேரா வாடா. இங்க அங்கங்க நாய் பிடிச்சிருக்கு. நாயா? அது ஒன்று லைட்டாக கடிக்கும். ரெக்கார்டிங் இருக்கடா. ரெக்கார்டிங்கா? ஐயோ, மீனாட்சி மளிகைன்னு ஒன்று இருக்குல்ல, அதானே சொன்னீங்க? மீனாட்சி கடைக்கு முன்னாடி கட்டியா? முன்னாடி கட்டா? ஆமா, முன்னாடி கட்டுக்குள்ள வரணும். கட்டுக்குள்ள வரணுமா? ஏன் கத்துற? சரி சரி சரி. ஐயோ, இந்த ட்ரெயினை வேற திரும்ப முடியல. ட்ரெயினா? பங்காளி வந்துட்டான். அங்க பாரு. டன் 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 டன். இங்கே வந்துருச்சு. வணக்கம். இப்போ தெரியுதா? இப்பதான் தெரியுது. சுற்றி நம்ம ரவுண்ட் அப் பண்ணிருக்காங்க பாரு. நாய் வேற உழைச்சிட்டு ஆளை கூப்பிடுதியா? துடைக்கிறதே 1 மணி நேரம் துடைக்காங்க. எப்போ கிளம்புறது சார்? இப்படியே துடைச்சிட்டு தான் என்ன சார் அர்த்தம்? பங்காளி மூஞ்சி எவ்ரிடே லைட் போட்டா பாத்தியா? சூப்பர் பண்ணி போன் அடிச்சிச்சு, கனவு அடிக்கிற மாதிரி எதிர்த்து ஆட சுடுதண்ணி காய வச்சேன். ரொம்ப சுருக்குன்னு காயம் மண்டையில ஊற்றி சுருங்குது. தூக்கமே போயிடுச்சு. செம்மையாச்சுல. ஆனா 5 சாணம் கொதிக்க ஊத்துனேன். சீட் போடுறான். நானுமா? நம்ம 30 ஏன் போறோம்? 30 போனாலும் சரி, 10 போனாலும் சரி. இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். சரி. லாரி வந்து இடிக்குது மேல. ஐயோ, பூம்புற வந்து வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. காலை எந்திரிச்சு நம்ம வந்து குளிச்சுட்டு வந்துருக்கோம். எப்படி இருக்கு அந்த ஃபீல்? காலையில குளிச்சே பல நாள் ஆச்சு. அன்னைக்கு நம்ம தஞ்சாவூர் போனப்பெல்லாம் குளிக்கவே இல்லையே. குளிக்கல. பங்காளி நல்ல டீ கடை சொல்றா. இந்த ரூட் வந்து உன் ரூட்டு. என்கிட்ட வந்து டீ கடையே கிடையாது. ஏன்? மோகனூர் வரைக்கும். ஏன்? அங்கிட்டு ஃபுல்லாவே காட்டுறானு, வெறும் காட்டுறான். ஏ, டீ போடாம என்னால வீடியோ பேச முடியாது. டீ போடாம ஓட்ட முடியாது. ஏன் போய் விட்டுருவேன் மேல. காலையில டீ போடாம ஒரு மாதிரி வாய் ஒரு மாதிரி இருக்குல்ல. நன்றாவே இருக்கு. கேவலமா இருக்கு. A few moments later. உறவெல்லாம் ஒன்றாக, விழியெல்லாம் தேனாக. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆமா, எப்படி நீ பிளான் பண்ணி கிளம்பணும்? நம்ம பிளான் பண்ணுவோம். ஆமா, பங்காளி வாங்கலாம் ஓல்ட்டு போட்டுருவான். நம்மளும் போக மாட்டோம். அதான் எப்படி? அது எனக்கு என்ன இதுன்னா, எவ்வளோ எங்க போறோம்? எங்க போறோம்? சஸ்பென்ஸ். 6 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டு சஸ்பென்ஸ் 4 மணிக்கே எந்திரிச்சு நீ குளிப்பாட்டி தின்னூர்ல வச்சு, அதாவது இந்த இடத்துக்கு போறேன்னு நான் சொன்னேன். எங்க வீட்லயே எழுப்பி விட்டு, ஏடா தம்பி எழுந்திரிச்சு என்னையும் எழுப்பிட மாட்டியா? அவங்க பாட்டுக்கு டீ வைக்கணுமா கேட்கறாங்க. அப்புறம் பாட்டுக்கு குளிச்சு விட்டு தின்னூர் வச்சு விட்டு நல்லபடியே போயிட்டு வைப்போம் அப்படிலாம் சொல்றாங்க. போயிட்டு சமைக்கிறாங்க. இதே மற்ற விழாவுக்கு அந்த ஐயோ, நம்ம கோயம்புத்தூர் போனோம்ல, நைஸா 4 மணி திருட்டு தினம் பல்ல வைக்கிட்டு இருக்கேன். பல்லு மறக்க சவுண்ட் கேட்டு இருந்துச்சிட்டேன். வா பங்காளி அப்போ ஏதோ காமெடி போட்டியா? நான் இல்லையே. பேச வந்தா நான் டக்குன்னு ஆஃப் பண்ணி விட்டேன். நான் மறந்துட்டேன். நான் ஒரு ஃப்ளோலேயே வந்தாதான் அது நடுவில் பிடிச்சோம்னா வராது. நைட் நீ தூங்குனே இல்லையா? நைட் நான் தூங்குனேன். 2 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். ஏன்னா அந்த இடத்துக்கு போறதுனோடனே எனக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமாயிருச்சு. சரி. அதனால எழுந்திரிச்சு எப்போ நாளாகும் பார்த்துட்டே இருந்தேன். 4 மணி ஆனோடனே ஃபோன் பண்ணிட்டு உனக்கு ஃபோன் பண்ணிட்டு எழுந்திரிச்சு நான் தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா இருந்துட்டு இது கருவேப்பிலையா அந்த விதைய கொண்டு வந்து தலானைகள் வச்சுட்டாங்க. அது அப்படி வச்சா நல்லா தூக்கம் வருமாமா. அப்படியானே இருக்கு அப்படி ஒன்று. ஆமா, அப்போ எனக்கு ஒரு மூட்டை எடுத்து வை. சரி, அப்படி இருக்கு. அப்படி தூங்கிக்கலாம் பாட்டுக்கு. அது பாட்டுக்கு ஏதாவது கரண்டி நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சு என்ன சீன்ட்டு பாக்கட்டும். இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு 3 நாளா. ஆமா, எனக்கு இந்த இது ஞாபகம் இந்த ஃபயர் சாங் சூர்யாவில் அங்கே இல்லாமல்
60 கங்கா. நல்லா தான் இருந்துச்சு பாட்டு, கலாச்சு விட்டாங்கண்ணா. இல்லை டீ எங்கடா போடலாம்? டீ வந்து பூரா கடை இல்லையா? வாங்கலை தாண்டி மோகனூர் நம்ம ஏற இடத்துல ஒரு பெரிய பேக்கரி இருக்கு. இது எவ்வளோ நேரம்? போயிடலாம். எவ்வளோ நேரம் கேட்டேன் உடனே? 10 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான். 10 நிமிஷம் ஆகும். அவ்வளோ இல்லை, ஸ்ட்ரைட்டாக போனோம்னா வாங்கலைன்னா அந்த பாலத்தில் தாண்டினோம்னா மோகனூர் ரோடு வந்துடும், ஜாயிண்ட் ரோடு. அங்கே ஒரு பேக்கரி இருக்கு, அதில் குடிச்சிக்கலாம். சரி வந்தல்னு கேட்குறேன், தம்பி சொல்லவே மாட்டேங்கிறீங்க. எங்கே தான் போகிறோம்? உனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். அப்புறம் என்ன? இல்லை அங்கே உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஆண்டவா. ரைட்டு கிளம்புவோமா? தூங்கிட்டானா சார்? தூங்கிட்டா சார். அப்படியே எக்ஸசைஸ் பண்ணு. ஒன்னு மட்டும் முடியும். உன்னால முடியும். இன்னொன்னு சாரியா, கடையில் கொஞ்சம் சீக்கிரம் வந்துச்சிட்டானா, தூக்கம் வந்துருச்சு. சரி போவோமா? ஐயோ யோ இன்னும் ஏறவே இல்லையா? ஐயோ ஆனால் பிக்காளி போயிருங்களா? நீ எப்போதான்டா வாங்கி தருவ? நேராக போனோம்னா ஒரு கடை இருக்கு. நேராங்கிற 1 மணி நேரமா? வேறு பின்னாடி எங்கே போயிருக்கான்? எங்கள் ஆளை காணாங்க. வராம பாரு. போகாதே. ஓகே ரைட்டு, லிஃப்ட் கேட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதான். வாடி பின்னாடி ஓடி வா. முருகா காலையில் 6:45 ஆரம்பிச்சிட்டாங்களே, சரிக்கிட்டு வராது. பஸ் வேறு போயிடுச்சு, ஏறி போயிட வேண்டியதான். இதான் சரியான சான்ஸ். டீ கடை எப்படா வரும்? டீ கடை எனக்கு இப்போ ரோடே தெரிய மாட்டேங்குது. அதுதான் நானும் கேட்குறேன், எங்கே டீ கடை? டீ கடை வருமையா? இல்லைன்னா நம்ம போட்டுருவோம். நமக்கு ஐடியா இருக்குல்ல, பிசினஸ் ஐடியா. போட்டுருவோமா? நம்ம போட்டுருவோம். நேரம் நான் சொல்ற ரோட்ல போய்கிட்டே இரு. டீ கடை கண்ணு மேல வரும். கண்ணு மேல வருமா? சரி, ரோட்டு மேல வரும். இங்கே வரப்பல நான் சொன்னேன்ல, ரொம்ப சின்ன ரோடு. இங்க ஒரு டீ கடை இருக்கு. இதை விட்டா பாலத்தை தாண்டி ஒண்ணு பெரிய இதே போட்டுடலாம். டீ போடலாம்னு 1 மணி நேரமா சொல்லிட்டு இருக்கோம். முருகாச்சியா டீ போடலாம் முருகா. அப்புறம் ஒரு 2 இருக்கு, அதை விட்டா ஃபுல்லா காடு தான். நம்ம மீன் அங்கே போகுது. 20 கிலோமீட்டர் வேற 1 மணி நேரம். அங்க நான் அடிச்சேன்ல, அப்படியே அடிச்சுக்கோங்க. எங்க அடிச்சா சொல்லவே இல்ல. நீ அந்த கோபுரம் எடுத்துட்டு அப்புறம் அடிச்சு அங்கண்டா. எப்படி அவனுக்கு மனசு வந்தது? இந்த நிமிஷத்துல இருந்து நான் வேற, நீங்க வேற. பாத்தியா அடிச்சத? பாக்கலையா? தெரிஞ்சா ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஆதாரத்துக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். Few moments later. ஜாலியா இருக்கு. என்னடா பாத்ரூம்ல போனாலும் இந்த காட்டுல போற கையில ஒரு சொம்பு. மோடி என்ன சொல்லியிருக்காரு? பாத்ரூம் கட்டி அதுல தான் போகணும். டீ வடை அடிச்சிக்கவே முடியாது. ஆனா இன்னைக்கு வந்து வேற டீ போண்டா. டீ வடை செம்ம காம்பினேஷன். ஆனா போண்டா போண்டா செம்ம சூடாக இருக்கணும், கொதிக்குது. ஆனா பாரு, போண்டா வந்து சூட சூப்பரா இருக்கும். ஆறி போச்சுன்னா தொண்டைக்கீழ போகாது, போய் சிக்கி செத்து போயிடும். அதே மாதிரிதான் வாழ்க்கையும். மிஸ் பண்ணியாவியா, வருத்தப்படுவியா? பயப்படாதீங்கயா, பல்லு வரைக்கும் கண்டுட்டேன் நான். பையன் அமைதியான பையன் தான். டீயை மட்டும் தட்டி விட்டா மட்டும் டென்ஷன் ஆயிரும். அதனால லேட் பண்ணாலும் டைமிங் கரெக்டாக வந்து வரும். ஆனால் அண்ணன் எடுத்தாரு அப்படியே கொதிக்க போண்டாவை. ஆமாம், இந்த போண்டா அப்படி சூடாக சாப்பிட தான் இவ்வளோ லேட் பண்ணிச்சா? நல்ல பாட்டா போடுங்க, ஒரு பழைய சாங், பழைய பாட்டு. அப்படியே கூஸ் பம்ப் வாங்கணும். நான் அதை கேட்டு போய் இங்கே ஒன்று வண்டியை இந்த மாதிரி இருக்கணும் பாட்டு. அந்த மாதிரி வேணாப்பா. முக்கியமாக அந்த அஜினரி வில்லு, இந்த பேடாசுமா, அந்த பாட்டை போடக்கூடாது. வார்னிங். என்ன பாட்டுறாது? வைபியா நோ தப்பாகுதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. பார்க்கலியே
என்னாச்சியா? சரி நீங்கள் ஒரு வண்டி விட்டுறியா? நான் ஓடுறேன். அதுக்கு முன்னாடியே நான் அனுப்பி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். டேங்க் எடுத்துரும். என்ன அனுப்பி விட்றது? வெயில் வேற அடிக்குது. ஒருத்தன் ஜாலியாக சொகுசாக உட்காந்து வந்துட்டு இருக்கான். சரி இப்போ என்ன எவ்வளோ தூரம் போகணும்? இன்னும் எவ்வளோ தூரம்? அப்படியே போட்டனா நான் கேட்டது என்கிட்ட திருப்பி கேளு. 27 நினைக்கிறேன். நேட்டக்காரா ஓரம் இப்போ அண்ணன் வராங்க பாரு. சூப்பராக லொக்கேஷன். பயமாக இருக்கு. நிற்காம போனோம்னா அரை மணி நேரத்தில் போயிடலாம். இதை ஓட்டிடுவியா? நீ டவுட்டாக கேட்கணும், எனக்கும் டவுட்டாக இருக்குது. நான் ஓட்டி பார்த்ததே இல்லை. ஓட்டியிருக்கேன். முருகா, என்னை இதே உடம்போட இதே உயிரோட அப்படியே தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு போனேன்னு வையே, உன் கோயிலுக்கு வந்து மொட்டை அடிச்சு உனக்காக அளவு குத்துறடா எப்பா ராஜா. ஓட்டிடு வெறு கொம்பு. நாலு நல்ல வார்த்தை பேச முடியல மாப்பிள்ள. இழுத்து மூச்சு விட முடியல. சில நேரத்துல சுருக்கு 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 சுருக்குன்னு வலிக்குது. சில நேரத்துல கடுகடுன்னு இருக்கு மாப்பிள்ள. இன்னும் போகவே இல்லை கோயிலுக்கு. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு? இன்னும் 17. ஐயோ கிட்ட வந்தாச்சு. கிட்ட வந்து தூரத்துல பார்த்தாச்சு. நான் பார்த்துட்டேன், முருகனை பார்த்துட்டேன். பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த சிலையை பார்த்த உடனே இப்போ போயிட்டு கிட்ட பார்த்துட்டுனா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். கிட்ட போய் பார்த்துருவோம். அதுதான் வந்தோம். வந்து ஒரு வழி பாதை வரானுங்க சர்ரு குருன்னு. தேனியில் ஒருத்தர் வந்தேன் பாரு, விஜய் மாதிரி, காவலன் பட விஜய் மாதிரி வரையா. இப்படி திருப்பிட்டு வரையா, அங்கிட்டு பார்த்துட்டு வரையா. கார்ல விட்டுருவோம். நேரம் அங்கே போய்த்துட்டு இங்கே விழுந்துருப்போம் உள்ள. என்ன போய் அடுத்து என்னையா? கோயிலா இல்லை சாப்பாடா? சாமியா சாப்பாடா? சாப்பாடு தானே முக்கியம். இந்த கோயில் அவ்வளோ ஃபேமஸ் ஆயா? யார் வந்தது? நடிகை யோகி பாபு. யோகி பாபுவும் பார்த்தேன். யோகி பாபு வீடியோவில் பார்த்தேன். விஜய் சித்துவை பார்த்தேன் நான். அட விஜய் சித்துவா? அட நம்ம என்ன? ஆமாம். இப்போ வந்து அந்த வரிசையில் நம்ம ராஜா வந்திருக்காரு. புலிராஜா அந்த வரிசை கருவிலேருந்து நம்ம வந்திருக்கோம். என்ன ஹோட்டலாக பண்ணிட்டு முடிச்சிடலாம். நைட்டுக்கு வரைக்கும் இரு கெட்டிக்குவோம். ஃபுல்லாக இல்லை சாப்பிட்றலாங்கிற. நைட்டு வரைக்கும் தாங்குற மாட்டேன். A few moments later. கோயில்கிட்ட வந்தாச்சு. 5 நிமிஷம் லைட்டாக சாப்பிட்டு வந்தோம். லைட்டாக பசி. ஒரு 5 நிமிஷம் லைட்டாக சாப்பிட்டு வந்துடுறேன். முருகா 5 நிமிஷம் முருகா. வாங்கயா, உனக்கு என்ன வாங்கயா. பூஸ்ட் போட்டாச்சு. பூஸ்ட் சீக்கிரட்டா மதியானிச்சு தாங்க. ஒரு 1:30 வரைக்கும் தாங்கும். போகிறோம், முருகனை பார்க்குறோம், தரிசனத்தை வாங்குறோம். எனக்கு அந்த முருகன் சிலையை பார்த்தோன்னே நான் வந்து மெய் மறந்துட்டாங்க. எனக்கு பார்த்தே அவனை உடனே போகிறோம். முருகா உன்னை பார்க்க சுற்றி வர வைக்கிறாங்க முருகா. நேர் வழியிலே இல்லை முருகா. நீ எல்லாம் பார்த்து மாத்திரம் முருகா. முருகா மேலே இங்கிட்ட ஒரு கட்டுவை முருகா. ரோடு சரியில்லை முருகா. ஃபோன் முருகா. நமக்கு சாமி பிடிக்கும். கும்பிட மாட்டேன், ஆனால் தின்னூர் மட்டும் வைப்பேன். முருகா கத்தாதடா, நிதானமா பேசு. ஏன் கத்துற முருகா? வேப்ப மரம் மறைக்குது முருகா. உன்னை காண அந்த பக்தரோட கூட்டத்தை பாரு முருகா. முருகா இன்னொரு போஸ்ட் வெளியே வந்துருக்கு. அவன் இங்கே திட்டான் பாரு. எங்க செக்யூரிட்டி கூப்பிட்றான் பாரு. எங்கடா கூப்பிட்றான்? சுற்றி மழை செம்ம ஸ்பாட்டியா. எங்கடா அவன் போகிறது? பாடு உள்ளே போன்ட்டான். கேஸ் போட்டுருவோமா? உள்ளே போனால் எங்கேயா போகிறது? இங்கிட்டு போட்டுருவோமாங்க. போதும்ல, போமா. லாக் பண்ணிட்டியா? எதுக்கு பார்த்துக்க. இன்னொரு தடவை. இந்த பையன் மட்டும் போவே மாட்டேன். பேண்ட்டு இறங்கிட்டே போகுது. என்ன பார்த்து போனா ரோட்ல ஒருத்தன் போற கூடிய கண்ணு தெரியல. தெரியல, எப்படிதான் மூணுமா? முருகன் கண்ணு திருறாரா. தங்க சிலையா? பேசாம கார்லேயே செருப்பு போட்டுருக்கலாமோ? பங்காளி உனக்கு என்ன வேணும்? எனக்கு தண்ணி டூ பைக் வேணும். பங்காளி எனக்கு ரிமோட் கார். பங்காளி ரிமோட் கார் காசு இருக்கா? அப்பா கண்ணாடி வேணும். கண்ணாடி 2000 கண்ணாடி இருக்குல்ல? கண்ணாடி 2000 கண்ணாடி இருக்குல்ல? இங்க என்ன கண்ணாடி தான் வேணும். அளவு கூடாது. செயின் வேணும். அளவு கூடாது. இன்னொன்று வாங்கி தரேன். அப்போ இன்னொன்று வாங்கி தரேன்ப்பா.
மாமா போடாங்கிட்டு மாமா கண்ணாடி வேணும் மாமா. பேசாம மாதிரியா இல்லை உன்னை கூட்டத்தில் தொலைச்சிட்டு போட்டா? சரி உன்னை தொலைச்சு விட்டுருவோம். நடமாடி நாட்டுக்குள்ள முடிசூடி வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா. முருகன் பக்தர் முருகனிடம் ஒரு போட்டோ இல்லையா? போட்டோ எடுத்தாச்சா? நாங்கள் மேலே போகலான்னு பார்த்தோம், ஒரே கூட்டமாக இருக்குது. இங்கே வேறு ஆடி 18. ஆனால் செம்மையாக இருக்குங்க. எல்லோரும் வந்து ஒரு வாட்டி பாருங்கள். மலேசியா போகணுன்னா அவசியமே இல்லை, நம்ம சேலத்துலேயே இருக்குது. ஃபோட்டோ எடுக்கணுமா? ஃபோட்டோ எடுத்தோம்னா நான் ஃபோக்கஸ் ஆனால் முருகன் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்கிறாரு. நல்ல ஐடியா. நான் தெரியணும் இல்லையோ, முக்கியமாக முருகன் தெரியணும். அப்போ முருகனை மட்டும் வச்சு எடுத்துறேன். என்னையா இப்போ ஃபோட்டோ யார் வச்சிருக்கிறது? 2 பேர் இருக்கும் போது மாற்றி மாற்றி எடுத்துடலாம். இப்போ 3 பேர் விழுவுற மாதிரி இருக்குமே. எப்படி இருக்கியா கோயில்? கோயில் நல்லா செம்மையாக இருக்கு. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபேமிலியோட வரணும். எங்கள் வீட்டில் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, நான் யார் பஸ்ஸில் போவா, நாங்கள் காரில் போகிறோன்ட்டு ஓடின்ட்டேன். பார்க்கவே சந்தோஷமா இருக்குது. ஆனால் என்ன, எனக்கு ஒரு ஒருத்தர் உள்ளே போக முடியல. எனக்கு அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரியான போனால் வர சாயந்தரம் ஆயிருண்டா. பயங்கர கூட்டம், உள்ளே போக முடியல. அதான் கஷ்டமாக இருக்குது. இன்னொரு நாள் மாதிரி வரணும் இருக்காது. இன்னைக்கு வேறு ஆடி 18. சரியான கூட்டம். அங்கே பின்னாடி மேலே கூட்டம் வந்து பிச்சுக்குமாமா. இது நீங்கள் ஆடி 18 வர சொல்ல வேணும். எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இங்கே சாமி கும்பிட வரவங்க விட ஃபோட்டோ தான் வராங்க. ஆமாம், ஃபோட்டோ எடுக்கிறது இல்லை, அப்படி தான் இருக்காங்க. அப்போ நீ எதுக்கு வந்து? இல்லை, நான் 2 ஃபோட்டோ தான் எடுத்தேன். அதுக்கு மேலே எடுக்கலாம். அது வீட்டில் ஒரு ஆதாரம் கேட்பாங்க, அதுக்காக. அங்கே வேற சவுண்டு போட்டேங்களா, திடீர்னு பதறுது. வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னு. பக்தி மூடில் இருக்கேன். திண்ணூறு எடுத்து பூசணும்யா. நெத்தியில் பூசினா தான் எனக்கு நல்லாயிருக்கும். சரி, சாமிடி என்ன வேண்ட போகிறேன்? சாமிட்டியா? என்ன பண்ணுறது, எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நல்லா இருக்கணும். அதேங்கப்பா, எனக்கு என்னன்னா இவன் எது கூப்பிட்டாலும் வரணும். அப்படியே முருகா. ஆமாம், எல்லா வீடியோக்கும் வந்துட்டு நல்லா சந்தோஷமாக பண்ணிட்டு இன்னைக்கு நீ தான் அவனை வர வச்ச, கரெக்டா? ஆமாம், தேங்க்யூ, லவ் யூ. ஆனால் இதே மாதிரி டெய்லி வர வைக்கணும். எல்லா வீடியோக்கும் இனிமேல் வரணும். முக்கியமாக ஓல்டர் போடாமல் இருக்கணும். அதில் நான் சக்கரவர்த்தியடா. இதில் நல்லா போகணும் மேலே. எங்க அந்த மேலையா? அந்த மேலே இல்லைப்பா, அந்த மேலேயும் போகணும். அந்த மேலேயும் போகணும். நம்ம வாழ்க்கையிலேயும் இப்படி மேலே. முருகா, கார்த்தி கல் மனசே கரைச்சிட்டே முருகா. என் பேர் கூட முருகன் பேர் தாயா, சுரேந்தர். அப்படியா? ஆமாம். கார்த்தி. கவின் முருகன் பேர் இல்லை, தெரியலையே. வேறும் மைக் செட் போட்டு கத்திட்டே இருக்காங்க. அடுத்து என்ன இழுக்கிறாரு? வேலு வாங்கணுமா? வேலு தனித்து போய் கேட்டில? ஆமா, இல்லை ரிமோட் காரியா? எனக்கு வந்து அந்த ஃபோன் வேணுயா. கண்ணும் கண்ணும் நோக்கியா, கண்ணும் கண்ணும் நோக்கியா. என்னதுயா பொம்மை? தம்பி, ஏதாவது ஒன்று தான் வாங்கணும். சரியா? ஒன்று தான் வாங்கணுமா? பால் வேணையா? பால் வேணும். பால் கேட்புமா? வாட்சிருக்கியா? வாட்சா? ஆப்பிள் வாட்சில் வைக்கிறான் ஐயா. ஆப்பிள் வாட்சி முருகன் இது இங்கே இருக்கு. பிளாக்கு. என்னடா இது? சரியில்லையே, நல்லா இருக்கு. சாப்பிட்டா மங்களே உனக்கு இது வேணுமா? உங்களுக்கு ஜோபு ஜோபா வேணுமா? தண்ணிட்டு பாக்கியா? சரி, இந்த கடை வேடிக்கை பார்த்தாச்சு, அடுத்த கடைக்கு போகலாம். பலகாரம் சொல்கிறாங்க, கச்சாயம் சொல்கிறாங்க. உண்மையிலே நாய் மாதிரி கிடையாது. என்ன நாய் வளர்க்குறான்? எல்லாம் பொம்மையா? காப்பு வாங்குறியா? ஜேடி காப்பா? சும்மா வாங்க. ஜேடியா? விஜய் பெருசாக இருக்க மாதிரி அது ஒன்று இருக்கு. பெருசாக இருக்காயா இல்லை கரெக்டாக இருக்கா? எனக்கு எப்போ தெரியும்? நீ ஏன் சொல்லணும் எப்படி இருக்குன்னு? என்ன கேட்குறேன்? கரெக்டாக இருக்குமா? இதை விட சின்னது ஒரிஜினல்டா. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு பாருங்க. எவ்வளோ வரும்?
நான் வேல் பார்க்குறேன் வரையா வேலா பார்த்துட்டு போ, நான் முடிச்சு வரேன். 1 hour later. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு. மேலே போயிட்டு பார்க்கல, ரொம்ப வருத்தமா இருக்குது எனக்கு. முருகா சாரி முருகா, நாங்கள் திரும்ப வரோம், நெக்ஸ்ட் டைம் வருவோம். என் காலேஜ்லேருந்து பக்கம்டா, அதனால் எனக்கு மனசு கேட்கல. நான் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே வரப்போகிறேன், ஒரு நாள் லீவ் போட்டு. ட்ரைனிங் வந்தே தீரணும். எனக்கு மனசு சரியில்லை. ஃபோன்ட்டு கவட்டுக்குள்ளே விட்றேன். பார்த்தியா, ஃபோன்ட்டுக்கு வந்து நடுவில் விட்றேன். தேசிங்க ராஜா படத்தில். ஆனால் இவன் கழுத்து அழகாக இருக்குண்ணே, இவன் கழுத்தை ஃபஸ்ட்டு அறுத்தரலானே அப்படி மாதிரில அந்த மாதிரி போன்ட்டு வந்து இங்கே விட்றேன் வண்டி. இன்ட்ரோவர்ட்டாக பிறந்துட்டோம். அநியாயத்துக்கு இன்ட்ரோவர்ட். அந்த வேல் வாங்கிட்டு 180 ரூபா கொடுறானா, அப்படியே 200 ஏன்னா நீ அப்போ பேசிருக்கலாம், எனக்கு தெரியாது. சொன்னேன் உனக்கு அடிச்சிடா சொன்னது. ஆமாம் 180 கொடுன்னு எனக்கு பேரம் பேசி அப்படியே மொத்தமாக பேரம் பேசி பழக்கம் இல்லை. ஃபேமிலியோட வரணுங்கிறது. 200ரூவானா நான் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவேன். இங்கிட்டு சமயம் இருக்குல்ல, சுற்றி மலை, அந்த பக்கம் வந்து கோயில், நம்ம இங்கிட்ட வந்து ஒன்று கடிக்க போகிறோம். வேற லெவலில் மாஸ். கோயில் கிட்டே கூட போகல. இதாண்டா போகிற வழி. இதுக்குள்ளே போனோம்னா அப்படியே ஏறி இதுக்குள்ளே வந்து அப்படி வந்து மேலே ஏறி போகலாம். என்ன ஆச்சா, வேறு லெவலில் வந்து முருகனை பார்த்தாச்சு. என்ன ஒரே ஒரு குறை வந்து மேலே ஏற முடியல, அது மட்டும் தான் பெரிய குறையாக இருக்குது. ஒரே நிமிஷம் மைக் போட்டுக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மலேசியாவில் தான் போய் தங்க முருகன் கோயிலெலாம் இருக்கும். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்திலே இருக்குது. இது வந்து அதோட ஹைட் இல்லை, அங்கே வந்து 140 ஃபீட்டா, 46 இது, 146 ஃபீட் ஹைட் முருகன். கூட்டம் எப்பா சாமி, என்னடா இவ்வளோ கூட்டம். ஆடி பேருக்கு கூட்டம் தான். மொத்தம் ஒரு 500 கார் இருக்குமா இருக்கும்டா. இங்கே நிற்கிற எத்தனை நிற்கிது. ஆக்சுவலி நானே முருகன் வரத்தில் தான் பிறந்தேன். அப்படியா? ஆமாம், நான் ஃபஸ்ட்டு பிறக்கும்போது எங்கள் வீட்டில் சண்டே ஆகி நான் வேணாலாம் முடிவு பண்ணிட்டாங்கய்யா, நான் வேணாம் முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் முருகன் வரத்தில் தான் அப்படி இப்படி பிறந்தேன்னு கதையெல்லாம் சொன்னாங்க. ஏன் முருகன் சொன்னாரா இது இல்லை கேட்குறேன், வேணாம்னு சொன்னாங்களே. இல்லை முருகன் சொன்னாரா நல்லா பற்றிங்க பொண்ணு? இல்லை அது வந்து பொண்ணு குழந்தை நினச்சி என்னமோ கதையாக சொல்லுவாங்க. ஒரு கதையை 1000 வாட்டி சொல்லுவாங்க. வீடு இருக்குது அங்கே பாருங்க, ஹோட்டல் இருக்குதா, இது வந்து ஹோட்டல். ஆகாசம் கண்ணுக்குள்ள கருவாகி வந்த புள்ள. போ ஆண்டு போ. லாஸ்டா என்னமோ சொன்னேன், என்ன சொன்னேன்? ஐயோ, இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? ஆஷா, பயமா இருக்கியா? எனக்கும் பயமா தான் இருக்கு. பயம் இருக்கணும்டா, பயம் இருக்கணும். எனக்கும் பயமாக தான் இருக்குது. நீங்கள் வந்து பங்காளி ஓட்ட போகிறோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு ஜூ வந்து போகிறோம். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு பார்ட் 3ன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்தது, அப்புறம் வந்து கோயிலுக்கு, இப்போ வந்து பார்ட் 3. உன் ஃபேஸில் ஒரு மாதிரி எது இருக்கே, கார் ஓட்டிடுவியா? டேய், இதுக்கு முன்னாடி காட்டுல மலை பாதையில வண்டி ஓட்டி பழக்கம் இருக்காடா உனக்கு? இருக்குங்கய்யா, இதுக்கு முன்னாடி கேரளா ஏலக்கால ஓட வச்சுக்கிட்டு இருந்தீங்க. அதனால தான் உன்னை இந்த கம்பெனியில் டிரைவரா ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து கரெக்டாக 23 கிலோமீட்டர் வருது. பார்த்து வண்டி. ஏயா கத்துற? நான் எவ்வளோ நீ கத்துற கத்துல என்ன கோர்த்து விட்டு போயிட போறீங்க? எடுக்கவே இல்லையே, பயமா இருக்கேன். ஐயோ, இன்னைக்கு ஜூ போறோமையா? ஷூலா ஜூ? ஜூவா? ஜூவெல்லாம் போனது இல்லையா? வேணாம், அதை இப்போ போகிறோம்ல. எப்படி அங்கே என்ன மாதிரிலாம் இருக்கும்? ஏன் மூஞ்சியை காட்டுமாயா? ஐயோ தூக்கம் வருதுயா. காய்ஸ், குட் நைட் காய்ஸ். பாத்திரா நீங்க பதறடா, எனக்கு பயமா இருக்குது. நீ ஓட்டுற பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா. ஏன் இந்த கத்துரு சும்மா சீட் பெல்ட்ரா அப்படி போட்டு விடு. போட்டு விடுறதா? அடுத்து நீ ஓட்டுறியா? பேசிக்காக சும்மா ஓட்டுவேன் எல்லாத்தையும், ஆனால் காரை ஓட்ட மாட்டேன். சரியா, நான் தூங்கிட்டா? சரி, ரொம்ப நேரம் ஆச்சு, நீ செம்ம டயர்ட் இன்னைக்கு. ஃப்ரைட் ரைஸ் உள்ளே போகும், வேலையை காட்டுது. வந்து பங்காளி ஓட்டிட்டு இருக்கான், மூஞ்சி பாருங்களே. ஆயி வந்துட்டு உட்காந்துருக்கான். இல்லை, எனக்கு நீங்களாம் பாத்துறாங்க, எனக்கு பயமா இருக்குது. சரி, நீங்கள் போயிட்டு ஜூ போனால் பார்க்கலாம். அட சும்மா இரேண்டா. குட் நைட்.
1 hour later. என்னடா இவன் தூங்கி எந்திரிக்க மாட்டேங்கிறான். இப்போ வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தான், நீயே பின்னாடி போன்ட்ட. ஆஹா பயங்கரமா இருக்கே. அப்போ என்ன விஷுவல்ரா டே. அம்மா இருக்கு. டேங்கப்பா செம்மையா இருக்கா. வெல்கம் டு என்னப்பட்டி குறும்பப்பட்டி ஜுவாலஜிக்கல் பார்க். வனச்சாலை ஆரம்பம் ஃபாரஸ்ட் இருக்குல்ல. பார்க்குள்ள வந்தாச்சு. நல்லா இருக்கும் போலயே. என்ன அது ஒன்று செடி மட்டும் தான் இருக்குமா இல்லை விலங்குகள் இருக்குமா? செடி, விலங்குகள், பொம்மைகள், யானைகள், குதிரைகள். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. 2 வீலருக்கு 20 ரூபா, காருக்கு 100 ரூபா, கேமராக்கு 150 ரூபா. பங்காளி இது கேமரா கணக்கில் வருமா? இப்படி கடு இப்படி இப்படிடா இப்படி. இது கேமராவா இல்லையா? இது சும்மாப்பா, அது பொம்மை. ஏய் இது என்னடா இதுக்குள்ள குணாக்கே உள்ள உண்டாதியா? குணாக்கேவே குட்டாட்டா. உள்ள இங்கே வந்தீங்கன்னா வந்து ஜூ டைமிங் வந்து 9:05. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே 9:05. இப்போ நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா 5க்குள்ளே வந்துடுங்க. ஜூ எங்க மாதிரி 2 உள்ளதாக இருக்கு. இதுக்குள்ள இருக்கான். பரவாயில்ல, ஆனால் செம்ம லொக்கேஷனாக இருக்கு. மணி 3 தான், 6 மணி மாதிரி இருக்கு. கயாஸ் சந்தன மரம் நார்மலாக தான் இருக்கு. பயங்கரமாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. ஐயோ என்னாச்சு? ஐயோ கல் ஏதோ ஒட்டிருக்கியா? என்னது இதோ அத்தாடி அத்தாடி. ஏய் இங்கே பாடுறா. யானைக்கு வருமா? பாம்பு வரும். பாம்பா வரலாம். பாம்பு பாம்பு. ஏ ஆமாடா ஆமாண்டா. ஏ சரி ஆமாடா ஆமாண்டா. நான் கூட இது கல் நினைச்சேன்டா. இது கல் மாதிரி போகுதுல்ல. நல்லா இருக்குல்ல. என்ன பரமசா எப்படி இருக்க? என்ன பாக்குற? வெங்காயம் வந்திருக்காரு. நீ என்ன? அவனுக்கு பயம் இல்லை. எங்கடா காணாதா? கோழி பாம்பு சாப்பிடுச்சா? கோழியை சாப்பிடாம படுத்துருக்கு. ஏய் இங்க பாடுறா. இருக்குதா இல்லையா? என்னது வெள்ளை மயிலா? வெள்ளை மயில். படமா எடுக்கலாம் போலையா? என்னையா பயங்கரமா இருக்கு. எங்கிட்ட போறேன்னு ஒரு போர்டு இல்ல. இல்ல ஏய் அங்க இருக்கு பாரு. எங்க? அங்க பாடுறா கடைசியில. தலைவன் அங்க இருக்கான் பாரு. தலையை மட்டும் வெளியே வச்சுட்டு போடுது. அந்த தலைவன் அங்க இருக்கான் பாரு. தலைவன் இங்க பாடுறா. இங்க இருக்கான் பாடுறா. தலைவன் தலை அங்க இருக்கா? தலை போல வருமா? இங்க பாரு கல்லு மட்டும் இருக்கிறான் பாரு. என்ன தலையை மட்டும் வெளியே விட்டு. தலையை மட்டும். ஆனா பயங்கர ஃபன் பண்ணிருக்கான்டா. அங்க படுத்துருக்கியா? எங்கடா? ஒண்ணு பிடிச்சிருக்கு. யாரா அவன்? இங்க ஒருத்தரிக்கான் அங்க ஒருத்தரிக்கான். இதெல்லாம் பாறை நினைச்சு போன. நான்லாம் 6 மணிக்கு மேல ஒண்ணு பாறை நினைச்சு ஏறிடுவேன் மேல. காலு மேல வைப்போமா? அடுப்பா. ஒரு போர்டு வச்சிருக்கலாம். இங்க இது இருக்கு அங்க இருக்கு ஒரு போர்டு வச்சிருக்கலாம். ஒரு போர்டு எதுவுமே கிடையாது. நம்ம புரிய மாட்டேங்குது. எங்க போறது எப்படி போறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அங்கிட்ட ஒரு ரூட்டு போயிட்டு இங்கிட்ட ஒரு ரூட்டு போயிட்டு இங்க கொஞ்சம் இருக்கு அங்க கொஞ்சம் இருக்குது. சும்மா நாங்க பாட்டு போயிட்டு இருக்கோம். ஆண்ட மேல பாரத்தை போட்டு விட்டு மதிப்பா போறோம். பாம்பு தான் நான் மிரண்டேன். வேற விட பாம்பு. எனக்கு தெரியல. பாறை கல்லு மாதிரி இருக்கு. பாறை மாதிரி கிடக்குதுடா. ஏய் அது இப்ப இங்கெல்லாம் கடந்தா அப்படியே மிதிச்சு போயிருவோம். நான் மிதிச்சிருவேன். எனக்கெல்லாம் தெரியாது. மிதிச்சிருவேன் நான் பாட்டுக்கு. வெளிச்சமே வருது. என்ன கூடார மாதிரி இருக்கு? சர்க்கஸா?
குரங்கலையா முன்னோர்கள்யா புரியல. மாமா சித்தப்பா அங்காளி பங்காளி. இங்க நிக்கிறவங்க பூரா சித்தப்பன் பெரியப்பன் அண்ணன் தம்பின்னு எல்லாம் பங்காளிங்கவே. என்ன பங்காளி வரைக்கும் இது பெருசாக எதுவும் எக்ஸைட்மெண்ட் ஆகல. அந்த பாம்பு தவிர அதையும் இவன் பார்க்கல. பார்த்துட்டேன். பார்த்தியா? நல்லா இருக்கடா, பார்க்க அப்படியே மனுஷன் மாதிரி இருக்கடா. செம்மையாடா. பங்காளி பங்காளி என்ன கோவம் என் மேலே வந்திருக்கு? மூஞ்சி கூட கட்ட மாட்டேங்கிறீங்களே 3 பேரும். பின்னாடி கேட்டுறீங்களே. அவ்வளோதான் நம்ம பழக்க வழக்கம். நல்லா இழுத்து வச்சு காட்டுறான்டா. இன்சல்ட் பண்ணுறாங்களா? இன்சல்ட் பண்ணுறேன். ஏய் உள்ள போயிட்ட. ஏய் ஏண்டா டேய் மூதேவி. நம்ம முன்னோர்கள்யா. கும்பிட்டுக்க கணத்தில் போடுங்க. அப்புறம் என்ன மூதேவிங்கிற? சும்மா அது அப்படி விளையாட்டுக்கு. சும்மா விளையாட்டுக்கியா? ஏய் ஜாலியாக ஏறுது அது வருது. ஒரு செகண்ட் நிற்கதா பாரு. இங்கே நிற்க ஒரு இடத்துல நிற்க முடியுது. இங்கே போகிறது அது கை கூட அதிகமாக இருக்குல்ல. நம்மள மாதிரி இருக்கியா? சரிடா சொல்லிட்டு வா. சரி பங்காளி வரேன். அடுத்த டைம் கிடைச்சா பார்ப்போம். இது வரைக்கும் பார்க்காதது பார்த்தா நல்லாயிருக்கும். எல்லாமே வந்து பார்த்தது தான். நான் உன்னைய வந்து பாம்பு தான் பயங்கரமாக இருந்துச்சு. பாம்பு அதுவும் ஒழுங்காகவே படுக்கல, ஓரமாக படுத்து இருந்துச்சு. புளி இருக்கு வேணா பார்த்துட்டு வா. ஆனால் டூப்ளிகேட்றான். புள்ளி வீடியோவா? நான் போட்டோ நினச்சி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன். வீடியோடா என்ன பண்ணுறது? ஆள் நம்ம தான் எடுத்தாகணும். என்னாச்சு? என்ன சொல்கிறோம் மச்சான்? என் மச்சான் மதிய கூட மாட்டேங்கிறான். மச்சான் வந்தோடனே ஆள் இப்படியும் கட்டுறான்டா. திரும்ப போனா சரி போயிட்டு வந்து மரியாதை கொடுப்பான்னு பார்த்தா மாடி வண்ட உட்காந்துட்டா. அப்படியே ஏதோ கோவம்டா அவங்களுக்குள்ள. காலை மாடலாம் அங்கே இருக்குது. அட்டையா? அவங்க ஃபஸ்ட் காப்பி புளி இருக்கியா? வேணா பார்த்துட்டு வாங்க. கரடிலாம் பார்த்துருங்க. ஊண்ட தோண்டர் பார்த்தா எங்கள் ஊர் தான் வால்பாறையாச்சு. கரடி யானை வந்து முட்டி எங்கள் அம்மாச்சி மண்டையில். வால்பாறை அங்கே வீடு அடுக்கடுக்காக இருக்கும். யானை வந்துருச்சாமா நைட்டு. அங்கே 8 மணிக்கு மேலே கதை சைட்டு படுத்துருவாங்க. வந்து இடிச்சிருச்சாமாயா. அவள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? யானை வந்துச்சுன்னா அதாவது சத்தம் போடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படி இப்படி ஏதோ நெருப்பு எடுத்து காட்டுவாங்களாமா. அதை புரிஞ்சுட்டு பாலைவனத்துக்கு வந்த போகிற நீ கரூருக்கு. நீ கரெக்டியா? ஆமாம் கரூராயா மினி பாளையவனம்யா. எந்த இங்கே வயநாட்டில் அவ்வளோ புயல் அடிக்குது, இங்கே மொட்டை வெயில் அடிக்குது. இத்தனைக்கு திண்டுக்கல் பக்கம்டா. புலி மேலே உட்காந்து எடுக்கிறானுங்க. ஐயப்பன் நினைப்பு போகலாம். ரொம்ப நேரமாக இங்கேயே ஆல்ட்டு போட்டாச்சு. ரொம்ப நேரமாக இங்கேயே ஆல்ட்டு போட்டாச்சு. என்ன பண்ணுறது? ஃபைல்ஸ் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருந்துச்சு. ஸ்பேஸ் ஃபுல்லாகிடுச்சு. போமா? சரி வா போமா. இங்கே ஒரு ஆங்கிள் மட்டும் எடுத்துக்கிறேன். என்னையா எப்படி இருக்கு? இவ்வளோ நேரம் நம்ம ஒரே இடத்துல உட்காந்துட்டோம். 5 மணிக்கு வெயில் அடிக்குது. இவ்வளோ நேரம் வெயில் அடிக்குது. மான்றா பங்காளி இது மான் தானா இல்லை வேற ஏதோ? ஜல்லிக்கட்டு மானா? கொம்ப பத்தியா விட்டு தூக்குச்சுன்னா அவ்வளோதான். மான் கொம்பு எங்கள் வீட்டில் இருக்கியா? நீ தொட்டியில் ஆட்டினாங்க. அப்போ தான் தூங்குவோம். அந்த மான் ஒன்றை தான் பார்க்குது. அந்த மான் ஒன்றை தான் பார்க்குது. அந்த மான் நீங்களே டிஸ்கஸ் பண்ண காமெடியா? கொம்பு சாயடா. அது மேலே அவுட்லைன் போட்ட மாதிரி இருக்குல்ல. ஆனால் மான் கொம்பு வாசமாக இருக்கும்டி. பார்த்துருக்கியா? மான் கொம்பு வாசமாக இருக்கும். நல்லா இருக்கும் மாதிரி வாசம். ப்ரோ என்ன ப்ரோ அது? ப்ரோ அப்படி மான் மட்டும் புதுசு வெளியே வந்துச்சுன்னா வேற வழியே இல்லை. நான் தான் இந்த உலகத்துக்கு பேட்மேன் நிரூபிச்சிட வேண்டியது. சட்டையை கழட்டி போட்டு நான் பாட்டுக்கு சட்டையை கழட்டி போட்டு காப்பாற்றுறேன்னு சொல்லுவாங்க. கடமான் எந்த கடை? மளிகை கடை. சரி இப்போ ஒன்னே ஒன்று அந்த சவுண்டு பற்றியா? இங்கெல்லாம் சவுண்டு கேட்குறீங்க? இதுதான் புள்ளிமானா? இது புள்ளிமானா? அட்டி கொம்பு பயமாக இருக்குடி.
வேணாம் மறந்து என்னாச்சு ஓடுதா? ஓடுது. மானு மயிலு காக்கா கழுகு. சோறு திங்க விடுறாங்களா பிக்காலே பேலைங்க. போடுவீங்க உள்ள வரக்கு வெளியே போறதுக்கு போடுவீங்க. பயமா இருக்குது எங்களுக்கு உள்ள வந்துட்டு உள்ள இருட்டா இருக்குது. எங்க பங்காளியே பயப்பட வச்சிட்டீங்க. இந்த பூங்கா 5 மணிக்கு மூடுறத விட்டு ரொம்ப நல்லதுதான். 3 மணிக்கு நாங்கள் உள்ள வரும்போதே விட்டு கருகும்னு கிடக்கு. மக்கள் படி ஜிராஃபி உக்காண்டே இவ்வளோ பெருசு இருக்குது. அப்படின்னா எவ்வளோ பெருசு இருக்கும்? இது அட்டை, அதனால தான் எல்லாம் பயப்படுறாங்க தம்பி ஏறதுன்னு. புளியும் அட்டம் தான் நினைக்கிறேன். எல்லாமே அட்டை தான். புளியும் சிமெண்ட் கிடையாது. அப்போனா அட்டைப்புலி. இது அட்டைப்புலி. இது அட்டை. இது நீயாவது கல்லால அட்டையா? இது கல்லு 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 கல்லு. இது கல்லு கல்லு.